நீங்க பிறந்த ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரு. இப்போ சனி வக்கரமா இருக்கக்கூடிய இந்த பீரியட்ல தூள் கணக்கு. இப்ப இந்த 7ல சனி இருக்கு, நீங்க கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறீங்க. நிச்சயமா 7ல சனி இருக்கிறவங்களை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில 7ல சனி இருந்தா தாம்பத்திய குறைபாடு தான் இது. நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்க காமாட்சி அம்மனை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்கும்போது கன்னிராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் தாங்க உங்க லைஃப் நிர்ணயம் பண்றாரு. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நல்ல அறிவாளி நல்ல புத்திசாலி யாருன்னு கேட்டா கன்னிராசின்னு தான் முதல் தரமா சொல்லிட முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு நாலேஜ் உங்கள்ட்ட இருக்கு. பட் நீங்க அதை எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றீங்க, வெளி உலகத்துக்கு காட்டுறீங்க அப்படிங்கறதெல்லாம் கூட வேற விஷயம். நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, நிறைய கன்னிராசிக்காரங்க பார்ப்போம், நல்ல ஓவியம் வரைவாங்க, இல்ல வேற ஏதாவது வீணை வாசிப்பாங்க, ஏதாவது ஒரு கலையில் இருப்பாங்க, நல்ல சிங்கரா இருப்பாங்க. எல்லாருமே சக்சஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னா, ஒரு சிலர் தான் வெளியே வராங்க, மற்றபடி அப்படியே வீட்டோடயே விட்டுறாங்க இந்த கலைகளை. அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலைகளை வெளிப்படுத்த முடியாதபடி ஆஃப்டர் மேரேஜ்ல பல தடைகள் இருக்கு. அதுவும் உண்மைதான். அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் என்ன ஆகும்னா, வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் வாய்ப்புகள், வெளியூர் பயணங்கள் நிறைய இருக்கும். இந்த மாசத்துல இந்த புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இப்போ நீங்க அதனால பயணங்கள் நிறைய இருக்கும். அந்த பயணங்கள் நிறைய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஒண்ணு, பிசினஸ் ரீதியா எக்ஸ்போர்ட் பிசினஸ் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, நல்ல ஏர்ன் பண்ணுவீங்க, அதுக்கு உங்களுக்கு லாபகரமாகவும் அமைய போகுது. இப்போ உங்களோட ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு பாருங்க, அவர் மனசுக்குள்ள அப்படியே ஒரு குழம்பிக்கிட்டு இருப்பாரு, இல்ல வேற பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினைப்பாரு. உங்களோட பிசினஸ் பண்ணினது போதும், இது நமக்கு ஒத்து வரல, வேற பிசினஸ் மாறலாமான்னு நினைப்பாரு. இது ஜெனரலா 7ல சனி இருக்கும் போதே பலருக்கு நடக்குது. ஆனா இப்ப சனி வக்கரம், சோ ஒரு பார்ட்னர் வக்கர புத்தியோட இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ஓன் சார்ட், நீங்க பிறந்த ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ சனி வக்கரமா இருக்கக்கூடிய இந்த பீரியட்ல தூள் கணக்கு வைங்க. நல்ல ஃபாரின் கண்ட்ரி போடுறது, நல்ல ஏர்ன் பண்றது, நியூ அக்ரிமெண்ட்ஸ் போடுறது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது நடக்குது, அதெல்லாம் யோகமா இருக்கு. இப்ப இந்த 7ல சனி இருக்கு, நீங்க கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறீங்க. நிச்சயமா 7ல சனி இருக்கிறவங்களை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில 7ல சனி இருந்தா தாம்பத்திய குறைபாடு தான் இது. அப்ப இன்னொருத்தர் நீங்க 7ல சனியில கல்யாணம் பண்ணிக்கிடும் போது அவங்க தாம்பத்திய ஈடுபாடு அதிகமாக இருக்குமானால் உங்களுக்கு இடையில அது பொருத்தம் வரல. பல இடத்துல டைவர்ஸுக்கு காரணமே அதுவா இருக்கு. நிறைய வரக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வரக்கூடிய கிளைண்ட்ஸை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையினால பலருக்கு இடையில ப்ராப்ளங்கள் வருது. அப்ப 7th பொசிஷன்ல சாட்டர்ன் இருக்கா, பொருத்தம் பார்க்கும்போது அது நம்ம கவனத்துல வச்சுக்கிடணும், இது முக்கியம். இரண்டாவது, நமக்கு சுக்கிரன் ராசியில் இப்ப நீச்சமா இருக்காரு. ராசியில சுக்கிரன், 7ல சனி. இது பல கன்னிராசி யங்ஸ்டர்ஸுக்கு கலப்பு திருமணத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த மாசம் நிறைய பேர் கலப்பு திருமணம் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்துக்குள்ள போவீங்க. இந்த வீனஸ் எண்ட் ஆஃப் திஸ் மந்த் தான் 2nd பொசிஷனுக்கு போறாரு. அவர் போகும்போது நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல நெய் தீபம் ஏற்றி வச்சு காமாட்சி அம்மன் படத்தை வச்சு அதுக்கு முன்னால 6 வெத்தலை, அதுக்கு மேல 11 கொட்டைப்பாக்கு வச்சு கற்கண்டோ கிஸ்மிஸ் பழமோ வச்சு நீங்க காமாட்சி அம்மனை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சம காசு வருங்க. அது செய்து பாருங்களேன். கன்னிராசிக்காரங்களுக்கு வருமானம் பெருகிடுச்சுப்பாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சி நல்லா இருக்கும். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மல்டிநேஷனல் கம்பெனில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் யோகமா இருக்கு. ஜூபிட்டர் 11th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றதே ஒரு நல்ல விஷயம் தான். அது என்ன நமக்கு கொடுக்கும்னா பினான்சியலா சக்சஸ் கொடுக்கும். இந்த மாசம் கல்யாணம் பிக்ஸ் ஆகாதவங்க பல கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். அப்படிதான் குழந்தை பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. புதுசா சொத்து வாங்குறது உண்டு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பல கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ண, உங்க ஓன் சார்ட்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா கிரகங்கள் பாருங்க இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல மாசம். இந்த மாசத்தை நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயமாக காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை கும்பிடுங்க.
அதுவும் ஃப்ரைடே போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெரிய திருப்பங்கள், ஃபினான்ஷியல் மூவ்மெண்ட், எஜுகேஷன் மூவ்மெண்ட், ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பார்ப்பீங்க. ஸோ நீங்க காமாட்சி அம்மனை வழிபடணும்னு வைங்க. இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன எல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள், நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னு கொடுத்த பணம் திரும்ப வரும். அதற்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும். தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர், அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.